இந்த சைட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஆக்டர் வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? சஸ்பென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஈஸியாக ரெசார்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே ரெசார்ட்டுங்க? இது எல்லாமே ரெசார்ட்ஸ். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து நீங்கள் பார்க்கணுமே, லைட்டிங்ஸும் சாங்ஸும் அற்புதமாக இருக்கும். ஈஸியெல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ இது டோட்டலாக வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஒரு 30 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்குங்க. 30 ஏக்கர்? 30 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி அதில் ப்ராப்பராக டிடிசிபி அப்ரூவல் வாங்கி ப்ளாட்ஸ் போட்டிருக்கோம். 40 ஃபீட் ரோடு இருக்குது, 30 ஃபீட் ரோடு இருக்குது, 24 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 4800லேருந்து கொஞ்சம் வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்குது. 20,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து பிளாட்ஸ் பிரிச்சிருக்கோம். வெல்கம் டு பிளாக் மிரர் வாக். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் தான் வந்திருக்கோம் மக்களே. ஈசிஆரில் ஒரு ரோடு பக்கத்திலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ நான் ஈசிஆர்னு சொன்னோடனே ஈசிஆர் ஏதோ சைட்டு வந்து உள்ளே இருக்க போகுது அப்படின்லாம் நினைப்பீங்க. இந்த சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நின்று பேசிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு சென்னை போகிற ஹைவேலேருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஈசிஆர் ஹைவேலேருந்து எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது பாருங்க. இந்த சைடு போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெமிலியில் இருக்குங்க. நெமிலியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கனாலே மகாபலிபுரம் வந்துருங்க. மகாபலிபுரத்துக்கு பக்கத்திலே தான் இந்த நெமிலி இருக்கு. மகாபலிபுரம் ஒரு சேட்டலைட் சிட்டி அப்படின்றதுனாலே இந்த இடத்தோட வேல்யூ எல்லாம் கண்டிப்பா இன்க்ரீஸா இருக்கும். ரேட் வந்து கண்டிப்பா ஒரு கோடி கணக்குல போகும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஹையான பிரைஸ்ல இல்ல, ஒரு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட் ஒன்னு இருக்குங்க. இந்த சைடு தான் போறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளதான் ப்ராப்பர்ட்டி போகுதுங்க. நிறைய வீடுங்க இருக்குது, பாத்தீங்கன்னாலே தெரியுது. பஸ்ஸும் வந்துட்டு போயிட்டே இருக்குது பாருங்க. நீங்க இந்த சைட்டை பார்க்கணும்னா நீங்க கேப் வச்சு வரணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நீங்க எல்லாம் பஸ்லயே வந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இந்த சைட்டுக்கு இருக்கு. இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நீங்க பீச் வந்து அதாவது வீக்கெண்ட்ல வந்து பீச் ரெசார்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும், பீச்சுக்கு எல்லாம் போய் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. இதுக்கு ஆப்போசிட்லயே வந்து நிவா பீச் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. நிறைய வீடுங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடுங்க எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த பீச் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பீச் பக்கத்திலேயே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க, எவ்வளவு பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒவ்வொரு டீட்டெயிலா வந்து கேட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஈசிஆர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த சைட்ல போயிட்டு எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க. மகளே நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். சைட்டோட என்ட்ரன்ஸ் தான் பாருங்க, பார்த்தீங்களா தெரியும். இதுக்கு பக்கத்துலலாம் பாருங்க வீடுங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்க, இங்கே பாருங்க ஜிவிஎஸ் ஹோம்ஸ்னு ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்குது பாருங்க. குறைஞ்சது ஒரு 50 வீடு கிட்ட உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. எவ்வளவு வீடுங்க இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வீடுங்க இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. மகளே நம்ம கூட பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸ்ல இருந்து ரமேஷ் சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து சைட்டை பார்க்கலாம்னு கூப்பிட்டீங்க. ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய பங்களாலாம் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. எங்க சைட் இருக்கு? சார் நம்ம சைட்டு இதானா சார்? என்ன சொல்றீங்க? இன்னும் 2-3 வருஷத்துல நம்ம சைட்டும் இப்படிதான் இருக்குன்றத சொல்ல வரேன். அப்படி சொல்றீங்களா? பக்குன்னு ஆயிடுச்சு. சார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஈஸிஆர் ரெசார்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே ரெசார்ட்டுங்களா? இது எல்லாமே ரெசார்ட்ஸ். இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து நீங்க பார்க்கணுமே, லைட்டிங்ஸும் சாங்ஸும் அற்புதமா இருக்கும். டிஜே எல்லாம் போட்டு செம்மையா வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, பெரிய பெரிய ரெசார்ட்டுங்களா? நிறைய வில்லாஸ் இருக்கு சார். ஓகே, இப்போ இந்த ரெசார்ட்டை எனக்கு ஏன் மெயினா காட்டுறீங்க? மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கிறதுக்காக தான் சார். ஈஸிஆர்ல வந்து நம்ம போகும்போது ஒரு சைடு பீச் இருக்கும், ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சில ஹோட்டல்ஸ் இருக்கும். இதுதான் பார்த்திருப்போம். கொஞ்சம் உள்ள வந்தா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே பெரிய மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. கண்டிப்பா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ரெசார்ட்ஸ் தான் சார் இருக்கு. ஓகேங்க சார், இந்த மாதிரி ரெசார்ட்லாம் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம சைட்ல வந்து இடம் வாங்குறாங்கன்னா இப்போ ரெசார்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கோடி கணக்குல இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000ல இருந்து 10,000 15,000 இருக்கும். உங்க சைட்ல அந்த மாதிரி தானே ரேட் வைக்க போறீங்க? ரேட் என்ன சார் இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? 10,000ல இருந்து ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் இல்ல இப்போதைக்கு. ஓகே, எம்டி லேண்டா இருக்கு. எம்டி லேண்டா இருக்கு. இப்போ என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு 10,000 இருக்குமா? ஈஸியார்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கு மேலேயும் இருக்கு, கீழேயும் இருக்கு சார். ஓகே. இந்த பெல்ட் எஸ்பெஷலி இந்த நெமிலி இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 5,000 6,000 ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கு. காம்படிட்டிவ் சைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4,000 பிளஸ் தான். நம்மளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வச்சு நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்றேன். ஓகே மக்களே, சைட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய ரெசார்ட்லாம் இருக்கு. அந்த சைட்ல போயிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டு சொல்றேன். சார் இப்போ வந்து நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம்ல சார்? சொல்லுங்க சார். ஓகேங்க சார், சைட்டை பத்தி கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். நம்ம சைட்டு கரெக்டா எங்க இருக்கு, எவ்வளவு ஏக்கர்ல எவ்வளவு பிளாட் பண்ணி
பண்ணிருக்கீங்க சார் நம்ம சைட் வந்து ஈசிஆர் ரோட்ல கோவளம் தாண்டி ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கும் சார் நம்ம. ஓகே. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நெமிலின்னு சொல்லுவாங்க. இந்த வில்லேஜ் நேம் வந்து சுள்ளரிக்காடு வில்லேஜ்னு வரும். ஸோ இது டோட்டலா வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஒரு 30 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்குங்க. 30 ஏக்கர் 30 ஏக்கருக்கு மேல இருக்கு. இதுல நம்ம வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி அதுல ப்ராப்பரா டிடிசிபி அப்ரூவல் வாங்கி பிளாட்ஸ் போட்டிருக்கோம். 40 ஃபீட் ரோடு இருக்கு, 30 ஃபீட் ரோடு இருக்கு, 24 ஃபீட் ரோடு இருக்கு. நியூ ப்ராஜெக்ட் எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு, கார்னர் பிளாட்ஸ் இருக்கு. அதான் வந்து நிறைய பேர் கார்னர் தான் வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, கிடைக்கவே கிடைக்காது அவங்களுக்கு வேற. இந்த சைட் வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணதுனால நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த ஃபேசிங்ல நீங்க வாங்கிக்க முடியும். சரி, இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? சார் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 4800ல இருந்து கொஞ்சம் வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்கு. 20,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து பிளாட்ஸ் பிரிச்சிருக்கோம். ஓகே. பிளாட் பட்ஜெட் வந்து 4800 அந்த 2 கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கிரவுண்டா சப்டிவிஷன் பண்ணி கூட நம்ம கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு. ஓகே. அத வந்து ரெண்டா வந்து பிரிச்சு கொடுப்பீங்க. ஒரு கிரவுண்ட் அது மாதிரி ஒரு கிரவுண்ட் வந்து. எதனால 2 கிரவுண்ட்ல வந்து லேஅவுட் போட்டு இருக்கீங்க? சார் ஈஸியானாலே என்ன சார் ஃபீல் பண்ணுவீங்க? பீச் பக்கத்திலே இருக்கும். ஓகே. வீக்கெண்ட் ஆனா அங்க போயிட்டு சில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ப்ராப்பரா வந்து அஃபோர்டபுள் வீடு கட்டிட்டு வரதுக்கு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க சார். கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. இங்க வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வில்லாவா வித் லான் ஸ்விம்மிங் பூல் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஓ ஓகே ஓகே. ஈஸியானாலே நீங்க சொன்னதெல்லாம் விட வீக்கெண்ட் கெட்டவேன்னு தான் ஈஸியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஆமா. ஸோ இப்போ சென்னையில இருந்து வரவங்க, பாண்டிச்சேரில இருந்து வரவங்க, இவங்க எல்லாம் வந்து எதுக்காக வராங்கன்னா வீக்கெண்ட் வந்து ஹாப்பியா ஒரு வெக்கேஷன் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன ஒரு அஃபோர்டபுள் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் லக்ஸரியா அந்த 2 நாள் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் பெரிய பெரிய லேஅவுட்டா வந்து அப்படிதான் நம்ம பிளான் பண்ணி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெசார்ட் கட்டி ஒரு பாசிவ் இன்கம் எதிர்பார்க்கறவங்களுக்கும் இந்த இடம் நல்லா சூட் ஆகும். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் கட்டி ரெண்ட் விட்டாங்கன்னா எவ்வளவு இன்கம் பார்க்கலாம்? வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வில்லாஸ் இருக்கு. இங்க வந்து வீக் டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 15,000 கிட்ட ரெண்ட் பாக்குறாங்க. ஓகே. வீக்கெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் ரெண்ட் பாக்குற வில்லாஸ் எல்லாம் இருக்கு. அதான் நீங்க கட்ட போற வில்லாவை பொறுத்து இருக்கு எந்த அளவுக்கு ரெண்ட் வரும் அப்படின்றது. ஆமாங்க. இந்த இடத்துல இடம் வாங்கணும்னா ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வருது? இந்த இடத்துல வந்து 3,100 பிளான் பண்ணிருந்தாங்க. ஓகே. லான்ச் ஆஃபரா 2,999 இப்போ அறிவிச்சிருக்கோம். ஈசிஆர் பக்கத்துல 2,999. ஆமாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட். சார் உண்மையா சொல்றீங்களா இல்ல வீடியோ கோசம் புழுவுறீங்களா? இங்க உண்மைதாங்க நீங்க கேட்டது. 4,000 ரூபாய்க்கு கம்மி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்ட்லயே கிடையாது. ஆமா. பாக்கி ஹவுஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் காம்படிட்டிவ் பிரைஸ். ஓகே. 2,999 இஸ் அவர் பிரைஸ். மக்களே நல்லா கேட்டுங்க. ஈசிஆர்ல 2,999 ரூபாய்க்கு இடம் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து மிஸ் பண்றாதீங்க. இந்த சைட்டு முடியறதுக்குள்ள சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஈசிஆர்ல ஒரு லேண்ட் வாங்கணும் அது கோடிக்கணக்கில் போகும் அப்படின்லாம் நினைப்பீங்க. இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்க சார். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு கஸ்டமர் பக்கத்துல என்னெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. ஓகே. எங்க இருந்தெல்லாம் வரணும்னு பார்ப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நம்ம சென்னையில இருந்து வரும்போது கோவளம் தாண்டி வரும்போது நெமிலி அப்படின்ற லொகேஷன்ல இருந்து ஈசிஆர் ரோட்ல இருந்து ஒரு 800 to 1 கிலோமீட்டருக்குள்ள நீங்க நம்ம கரெக்டா பார்த்தேன் நானு. 1.3 கிலோமீட்டர்ல வந்து 1.3 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா அரைவ் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் தாண்டவனே இது மேட்டர் ஆஃப் ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த நெமிலி நீங்க ரீச் ஆயிடுவீங்க. ஓகே. எக்ஸாக்ட் கிலோமீட்டர்லாம் நீங்க பார்க்கணும்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே. இங்க இருந்து மகாபலிபுரம் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ் டிரைவ் தான். ஓகேங்க சார். திருப்பூருக்கு ஏதோ ஷார்ட் கட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரிட்ஜ் ஏதோ இருக்கு. ஆமா சார். ஈசிஆர் டு திருப்பூர் பைபாஸ்க்கு ஒரு லிங்க் ரோடு இருக்கு. ஓகே. அந்த சைட்டுக்கு பேக் சைடுல தான் இருக்கு. சைட்டோட பேக் சைடுல தான் இருக்கு. சூப்பர். இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்குது மக்களே. திருப்பூர் யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க OMR யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டு போறதாலும் போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 கனெக்டிவிட்டிலாம் வருதுங்க. திருவாமியூர் டு புத்தண்டி வரைக்கும் எலிவேட்டட் காரிடார் போடுறாங்க ஒரு 15 கிலோமீட்டர்ஸுக்கு. அண்ட் அது வந்துட்டுனா உங்களுக்கு டிராஃபிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா இந்த லொகேஷனுக்கு வந்துடலாம். மகாபலிபுரம்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 110 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லேன் ரோடா மாறிடுச்சு. சூப்பர். ஆமா. பெரிய ரிங் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபலிபுரம் தான் ஸ்டார்டிங். அந்த பூஞ்சேரி தான் ஸ்டார்டிங். இந்த லாஜிஸ்டிக் கனெக்டிவிட்டிக்கு ஒரு பெரிய பிளஸ் இன்னொரு வரைக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தாங்க வரும். ஓகே சூப்பர். இந்த கனெக்டிவிட்டிலாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க நீங்க இடம் வாங்கணும்னு வந்தீங்கன்னா ரேட் நீங்க என்ன இருக்கும்னு நீங்களே நான் சொன்ன மாதிரி முதல்லயே கோடிக்கணக்கில் போயிடும். ஓகேங்க சார். இந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு சார்? ஸ்கூல் காலேஜஸை விட நீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் சார். முட்டுக்காடுல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட கன்வென்ஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அது வேலை நடந்துட்டு இருக்கு. மாமல்லா சேட்டலைட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சு அதுக்கான வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் சிட்டின்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். என்டர்டைன்மெண்ட் பாயிண்ட்ல வந்து ஏற்கனவே எம்ஜிஎம் விஜிபிலாம் இருந்தாலுமே ஒண்டர்லான்றது மஜா பண்றதுக்கான ஒரு எக்ஸலன்ட் லொகேஷனா இங்க இருக்குது. இன்னொன்னு விட்டீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க சார். கடல் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியா மாத்துற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஓகே. ஒரு பெரிய லேண்ட்மார்க்கா அதையும் சொல்லிக்கலாம். ஏன்னா அது பெரிய ஒரு பாயிண்டாவே இருக்குது பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட்டா இருக்குது, கனெக்டிவிட்டியா இருக்குது மக்களே. இல்ல அதெல்லாம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம்
இடம் எப்படி மாறுன்னு யோசிச்சு பாருங்க. காலேஜஸ்லாம் சொல்ல போனா தனலட்சுமி சீனிவாசன் இஸ் வெரி ஃபேமஸ். ஓகே. மெரின் காலேஜஸும் சரி. ஸோ காலேஜ் ஸ்கூல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஆக்டர் வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? சஸ்பென்ஸ். நிறைய செலிபிரிட்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. செலிபிரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஓப்பனா ஒரு வீடியோல சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க விசாரிச்சீங்கனாலே தெரிஞ்சிட்டு இருக்கும். நீங்க வரும்போதே தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு கலர்ல ஒரு வீடு இருக்குங்க. அது யார் வீடுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன், இல்ல ஆரம்பத்துல சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். இந்த சைட்டை வந்து பாக்கணும்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தெரியும். தாராளமா பண்ணிக்கங்க. சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும், சென்னையில இருந்து எங்க இருந்தாலும் பண்ணலாம். கேப் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா சொல்லிட்டீங்கன்னா எந்த டைம்ல வேணுமோ நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போவோம். தேங்க்யூ, பை கைஸ்.